இது எங்க காலம் அதை உணர்ந்து தொட்ட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த போச்சு. ஹே கைஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள ஜுஜுட்சு கைஷன் கொலாபரேஷன் வந்து வரப்போகுது இல்லையா? கேஸ் அதை பற்றி நிறைய அப்டேட் வந்து கிடைச்சிருக்குங்க. கேஸ் புது அப்டேட்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேம் பிளேலாம் நான் வந்து காட்டுறேன். நியூ பீக், அதுக்கப்புறம் யூஜி பண்டல், அதுக்கப்புறம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்குப்பா. கேஸ் யூஜி இத்தரி கேம் பிளே பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்க்காத அப்டேட்ஸ் எல்லாம் கேஸ் OB52 அப்டேட்ஸ் எல்லாம் கேஸ் அந்த ஆர்சனல்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஆர்சனலோட கண்ணாடி எல்லாம் ரொம்ப ஈஸியா வந்து உடைக்கலாம்ப்பா. கேஸ் உடைச்சிட்டு பொருள்லாம் வந்து திருடிக்கலாம். கேஸ் அந்த மாதிரி வரப்போகுது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து இருக்குங்க. கேஸ் நிறைய சேஞ்சஸ், அதுக்கப்புறம் நிறைய நியூ ஈவென்ட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம்ப்பா. கேஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து பண்ணிக்கோங்க. கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு வீடியோ வந்து பாருங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்கும் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ப்பா. கேஸ் 2026 அடி எடுத்து வச்சிருக்கோம். எல்லாமே சூப்பரா தான் வந்து நடக்க போகுது. எல்லாமே செம்மையா தான் நடக்கும். நம்ம சேனலும் 1 மில்லியன் 2026 தான் போகுது. கேஸ் நீங்க கொஞ்சம் மனசு வச்சா சீக்கிரமா வந்து போயிடலாம், பொங்கலுக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ பார்த்து பண்ணி விடுங்க. ஸோ ரைட்டுங்க. கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 2ஆம் தேதி இல்லையா? 2ஆம் தேதி ஃபர்ஸ்ட் இந்த ஒரு அக்கா பண்டல ஓசியில வந்து கொடுத்துருவாங்கப்பா. கேஸ் 2ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் அக்கா பண்டல் கேஸ் ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆஹா ஓஹா அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. கேஸ் டீசெண்டா கூட வந்து கிடையாது, ஏதோ ஆவரேஜா வந்து கொடுக்குறாங்க. கேஸ் இந்த அக்கா வந்து வாங்கிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே ஹார்ட் ராக்கர் பேனர் அவதாரி நாளைக்கு வந்து கொடுத்துருவாங்கப்பா. கேஸ் 2ஆம் தேதியில இருந்து 6ஆம் தேதி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஒருத்தான ஒரு பேனர் அவதார்ப்பா. கேஸ் வாங்கி வைங்க, அதுல எஃபெக்ட்லாம் வருது, செம்ம ஒருத்துப்பா. கேஸ் இப்படி நாளைக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்டை பொறுத்த வரையும் நாளைக்கு யூ வாலெட் ஈவெண்ட் வந்து வந்துருப்பா. கேஸ் 100% வந்து கன்ஃபார்ம் இப்படி தாங்க வரும். கேஸ் இப்போ நான் காட்டுறது தான் வரும். EVO M60 இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா EVO M10 பா. கேஸ் டிராகன் M10 இருக்கு இல்லையா? பச்சை M10 கேஸ் அந்த M10 வந்து வரும். அதுக்கப்புறம் கோப்ரா MB40 கேஸ் அது வரும். அதுக்கப்புறம் EVO MB5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கன்று தான் வரும். இந்த 4 கன்று தாங்க கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 100% வந்து கன்ஃபார்ம் பா. கேஸ் நீ டுடே அப்டேட்டா வந்து வந்துருமா? அது கூட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு EVO கன் எக்ஸ்சேஞ்ச் டோக்கனுமே வந்து வந்துருப்பா. கேஸ் நம்ம நேத்திக்கு வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? கேஸ் EVO கன் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் வந்து வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் அதுவுமே வந்து வந்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரப்போது இந்தியன் சர்வருக்கு நமக்கு பிடிச்ச கண்ணை வாங்கிக்கலாம், செலக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம்ப்பா. கேஸ் நாளைக்கு நான் வீடியோ வந்து போறேங்க. கேஸ் அந்த புது கண்ணை எடுத்துட்டு வீடியோ வந்து போறேன், நீங்க வந்து பாருங்க. கேஸ் பார்த்து தெரிஞ்சுங்க. 2ஆம் தேதி இப்படி வந்து வரப்போதா? கேஸ் அதுக்கப்புறம் 4ஆம் தேதி பா. கேஸ் 4ஆம் தேதி ரிங் ஈவெண்ட் வர வேண்டியதா இருந்தது, இப்ப மாத்திட்டானுங்க. அடா ஆமாப்பா, 4ஆம் தேதி நமக்கு ஹார்ட் ராக்கருக்கான ஒரு ஃபேடட் வீல் வந்து வரப்போப்பா. கேஸ் ஃபேடட் வீல்ல அந்த ஒரு பஃபர் எமௌண்ட்டுங்க. கேஸ் நீங்க வந்து பாருங்களேன். கேஸ் பஃபர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீன் துள்ளி குச்சிட்டு இருக்கும் பாருங்க. கேஸ் அந்த ஒரு எமௌண்ட் தான். கேஸ் அந்த எமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து கொண்டு வரானுங்க. இது ஒரு ஃப்ரீசிங் எமௌண்ட் பா. கேஸ் லைட்டா சவுண்டுமே வந்து வரும். இதான் 4ஆம் தேதி வந்து வரப்போகுது. 100% வந்து கன்ஃபார்ம் பா. கேஸ் இது வந்து 4ஆ? கேஸ் அப்ப அந்த ரிங் ஈவெண்ட் எங்க ப்ரோ அப்படின்னா அது வந்து 6ஆம் தேதிக்கு போயிருச்சுங்க. கேஸ் 6ஆம் தேதி இப்படி ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து வந்துருப்பா. கேஸ் ஹார்ட் ராக்கர் ரிங் ஈவெண்ட் அதுல பாத்தீங்க அப்படின்னா தலைவன் ரெட் கலர்ல பட்டாப்பட்டி டவுசர் போட்டு வந்து வந்துருவாப்ல. கேஸ் மேல பாத்தீங்க அப்படின்னா கொண்ட வந்து ரெட் கலர்ல இருக்கும். கீழே பாத்தீங்க அப்படின்னா அந்த மீன் செருப்பு வந்து போட்டிருப்பான். கேஸ் மீன் செருப்பு, அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் எல்லாம் ஒயிட் கலர்ல செம்மையாவே இருக்கும். இந்த மாதிரி வந்து பண்டல் வரும்பா. கேஸ் பண்டல் வந்து கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபமஸுமே கேஸ் ஃபமஸுக்கான ஒரு ஸ்கின்னுமே வந்து வருது. பட் டம்மி ஸ்கின் தான். கேஸ் டபுள் அக்யூரசி, சிங்கிள் ரேஞ்ச், மைனஸ் லோட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஃபமஸுக்கான ஸ்கின். அப்புறம் ஒரு அழகான கட்டானாப்பா. கேஸ் கட்டானாக்கான ஸ்கின். அதுக்கப்புறம் ஒரு குலுகுலு வாளுங்க. கேஸ் குலுகுலு வால் வந்து இருக்கு, பட் வருமானு வந்து தெரியல. கேஸ் வந்தாலும் வந்து வரலாம். பட் இந்த மாதிரி ஒரு ரிங் ஈவெண்ட் 6ஆம் தேதி கன்ஃபார்ம் வந்து வந்துரும்பா. கேஸ் இதை வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேம்ல கேஸ் இன்னும் கொஞ்ச நாள் பாத்தீங்க அப்படின்னா போயா பிரீமியர் லீக் வந்து ஸ்டார்ட் ஆக போதான். கேஸ் நீங்க வந்து பாருங்களேன். கேஸ் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் கிடைச்சிருக்கு. என்னடா கெல்லிய காயனமோ உட்காந்து பந்து பிடிக்கிற மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. அவன் யாரா மேக்ஸிமம் வந்து என்னடா பந்து போடுறானா? கேஸ் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீசர் கிடைச்சிருக்குங்க. சோ கூடிய சீக்கிரத்தில் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வரப்போப்பா. கேஸ் போயா பிரீமியர் லீக் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து தெரிஞ்சுங்க. கேஸ் சரிங்க. பாத்தீங்க அப்படின்னா OB52 அப்டேட்ஸ் வந்து பார்த்தலாம். அட்வான்ஸ் ஒரு அப்டேட் பா. கேஸ் OB52 அப்டேட் பொறுத்தவரையும் நிறைய அப்டேட் நம்ம வந்து பார்த்தாச்சு. அதோட தொடர்ச்சியா சேஞ்ச் நம்பர் 20 வந்து பார்க்க போறோம். கேஸ் சேஞ்ச் நம்பர் 20 என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆர்சனல் அந்த லூட் எடுக்கிற இடம் இருக்கும் இல்லையா? கேஸ் நம்ம கூட பாத்தீங்க அப்படின்னா காயினை கொடுத்து ஓபன் பண்ணுவோம் பாருங்க. கேஸ் அது இனிமேல் காயினை கொடுத்தலாம் ஓபன் பண்ண வேணாம். கேஸ் அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா? கேஸ் அந்த கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா உடைக்கலாங்க. என்ன அப்புறம் சொல்றீங்க அப்படின்னா ஆமாப்பா. கேஸ் பட்டு நீங்க கன்னை வச்சோ இல்ல இந்த பராங்கோ பேனோ இதை வச்சலாம் நீங்க உடைக்க முடியாப்பா. கேஸ் இதை வச்சலாம் நீங்க உடைக்க முடியாது. எதை வச்சு உடைக்க முடியும் அப்படின்னா கிரனைட்டை வச்சு உடைக்கலாம். கிரனைட்டை குக் பண்ணி போட்டு வந்து உடைக்கலாம்ப்பா. கேஸ் கிரனைட்டை போட்டு உடைக்கலாம். அந்த ஃபிளாஷ் பாம், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீசிங் பாம்லாம் இருக்கும் இல்லையா? கேஸ் அதை போட்டு கண்ணாடியை உடைக்க முடியுங்க. கண்ணாடியை உடச்சு உள்ள போனா இப்படி தாங்க சவுண்ட் வந்து கேக்குது. கேஸ் சவுண்ட் எல்லாம் கேக்குது. நம்ம லூட் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இப்படி ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வர போறானுங்க OB52ல பா. கேஸ் இதை வந்து பாத்தீங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் 21ங்க. கேஸ் சேஞ்ச் நம்பர் 21 என்னன்னா அந்த சோலோல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிவைஸ் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா? கேஸ் அந்த சிஸ்டத்தை பாத்தீங்க அப்படின்னா டியோலையும் ஸ்குவாட்லயும் கொண்டு
கொண்டு வந்திருக்கானுங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா ஆமாப்பா கேச நம்ம டீம் மட்டும் செத்துட்டா, டீம் மட்டும் இந்த குறிப்பிட்ட டைம்குள்ள செத்துட்டா கேச டீம் ரிவைவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வருதுங்க. இப்ப பாருங்க நம்ம டீம் மட்டும் வந்து செத்துட்டா கேச டீம் ரிவைவல் ப்ரொடெக்ஷன் வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து வருது கேச. அது கொஞ்ச நேரம் வந்து லோடிங் ஆகுதுப்பா கேச. சோலோ டேர் மாதிரி லோடிங் ஆனோன்னா நம்ம டீம் மட்டும் உயிரோட வந்து வந்துடுறான். இப்படி எல்லாம் OB52 அட்வான்ஸ் சர்வர்ல வந்து இருக்கு. பட் இது வந்து மெயினா கொண்டு வருவானுங்களா, மெயின் சர்வர்ல பேட்ச் அப்டேட் வரும்போது வருமான்னு கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு கேச. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த டயத்துக்குள்ள நம்ம டீம் மட்டும் செத்தாதான் இது வந்து ஒர்க் ஆகும் கேச. டயத்தை தாண்டி வந்து செத்து போயிட்டானா ஒர்க் ஆகாது. அதே மாதிரி அவன் செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம அந்த லோடிங் டைம் இருக்கும் இல்லையா கேச, சோலோ டேர் மாதிரி அது கொஞ்ச நேரம் லோடிங் ஆகுது இல்லையா கேச. அப்படி லோடிங் ஆகும்போது உங்களை போட்டு தள்ளிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அப்புறம் டீம் மட்டும் நீங்களும் பரலோகம் போக வேண்டியதான். இதை வந்து பாத்துங்க கேச. இதான் சேஞ்ச் நம்பர் 21. அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் 22 என்ன கேட்டீங்க அப்படின்னா நம்ம டீம் மட்டும் செத்து நம்ம ஸ்பெக் வந்து பாப்பாங்க இல்லையா கேச. அப்படி ஸ்பெக் பார்க்கும்போது டீம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் வந்து வருதுப்பா கேச. கொஞ்ச நேரம் லோடிங் ஆயிட்டு இப்படி ஒரு டிஸ்கவுண்ட் பட்டன் வருது. இந்த பட்டனை டீம் மட்டும் அழுத்தினா அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் வந்து ஆகுதுப்பா கேச. ரிவைவல் கார்டு பாத்தீங்க அப்படின்னா வெண்டிங் மிஷின்ல டிஸ்கவுண்ட் வந்து ஆகுது கேச. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நார்மல் ரிவைவ் வந்து 400ல இருந்து 200 ஆகுது, சூப்பர் ரிவைவ் 600ல இருந்து 400 வந்து ஆகுதுப்பா கேச. இந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு நியூ சிஸ்டம் வந்து வரப்போகுது. பட் இது வந்து லிமிடெட் டயத்துக்கு கேச. ஏதாச்சும் ஒரு ஈவென்ட்ல வரும்னு வந்து நினைக்கிறேங்க கேச. இதை வந்து தெரிஞ்சுங்க. இதான் சேஞ்ச் நம்பர் 22 கேச. சேஞ்ச் நம்பர் 23 என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு அல்ட்ரா பெக்கனை வந்து பாத்துருப்போம் இல்லையா கேச. ஏடுற மாதிரி வந்து வருது, லோடிங்லாம் ஆகுதுப்பா, ஏடுற மாதிரியே ஆகுது கேச. இதை ஃபுல்லா நம்ம முடிச்சோம் கேச. ஃபுல்லா நின்று எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அல்ட்ரா லெவல் வெஸ்ட் ஹெல்மெட்டும் கிடைக்கும்னு பாத்துருப்போம் இல்லையா கேச. அந்த வெஸ்ட் ஹெல்மெட்டையும் தாண்டி கேச நம்ம டியோல இருக்கும்போது நம்ம ஸ்குவாட்ல நம்ம டீம் மட்டும் யாரும் உயிரோட எல்லாம் செத்து போயிட்டானுங்க அப்படின்னா அவங்களும் சேர்ந்து ரிவைல் ஆகி வரானுங்கப்பா கேச. இந்த மாதிரி கேவலமா கன்றாவியாலாம் வந்து பண்ணி வச்சிருக்கானுங்க. நீங்க வந்து பாத்துங்க கேச. இதான் சேஞ்ச் நம்பர் 23 கேச. சேஞ்ச் நம்பர் 24 என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 3 months டெலிபோர்ட்ப்பா கேச. நியூ டெலிபோர்ட் மிஷன் வந்து வரப்போகுங்க கேச. OB52 அப்டேட்ல இது எனக்கு தெரிஞ்ச லிமிடெட் ஈவென்ட்டா தான் வந்து வரும்னு நினைக்கிறேன் கேச. இந்த மாதிரி ஒரு மிஷன் வந்து வரப்போகுது. இந்த மிஷன் பக்கத்துல போய் நின்னோம் அப்படின்னா ராலி ஆப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குப்பா. அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டீம் மட்டுக்கு இந்த மாதிரி அக்செப்ட் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் வந்து போகுதுப்பா கேச. குறிப்பிட்ட டயத்துக்கு வந்து போயிட்டு இருக்கா. அதுக்குள்ளேயே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெறும் 5 செகண்ட்ல எங்க இருந்தாலும் மேப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்க டீம் மட்டும் எங்க இருந்தாலும் டெலிபோர்ட் ஆகி உங்க பக்கத்துல வந்து வந்துருவாங்கப்பா. செம்மையா இருக்கு இல்லையா கேச. பட் இந்த மிஷன் பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க தான் மேப்ல வந்து இருக்கு கேச. நிறைய இடத்துல இல்ல, எங்கேயாச்சும் ரேண்டமா வந்து இருக்கு கேச. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா ஜோன்ல இருக்கும்போது டீம் மட்டும் ஜோன்ல மாட்டிக்கும் போது நாக்காய் கிடக்கும் போது நீங்க வந்து காப்பாத்தலாம்ப்பா கேச. ஜோனுக்குள்ள நாக்கானா கூட ஒர்க் ஆகுதுங்க கேச. அவங்களுக்கு வந்து அக்செப்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டெலிபோர்ட் ஆகி இங்க வந்து நாக்காயிடுறாங்க கேச. இங்க வந்து நம்ம ஈஸியா ரிவே பண்ணி ஆழத்துக்கு நிறுத்திக்கலாம். இதே வந்து பாத்தீங்க கேச. இதான் சேஞ்ச் நம்பர் 24பா. சரிங்க சார் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான மேட்டர்ப்பா கேச. அதாவது ஜுஜுட்சு கைஷின் அப்டேட் அதை சொல்லுங்க ப்ரோ. ஜுஜுட்சு கைஷின் என்னதான் ப்ரோ ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேக்குறீங்களா கேச. ஜுஜுட்சு கைஷின் வந்து வரப்போப்பா பேட்ச் அப்டேட் அன்னைக்கு நம்ம கேம்ல வந்துரும் 14ஆம் தேதிப்பா கேச. ஜனவரி 14 அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா கேச. ஃப்ரீ பண்டலை பொறுத்தவரையும் யூஜி இத்ததிரி பண்டல் தான் கேச. அதான் வந்து ஃப்ரீ பண்டல். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 10 ஓச்சரை ஃப்ரீயா கொடுக்க போறானுங்க. சுகுணா ஓச்சரை வந்து ஃப்ரீயா கொடுப்பானுங்க கேச. அதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிங் ஈவெண்ட்டை சுத்திக்கலாம் கேச. சுகுணா வந்து ரிங் ஈவெண்ட்ல தான் வரப்போகுது. அப்படிதான் லீக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு கேச. அது வந்து ரிங் ஈவெண்ட். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பேட்டில் கார்டு வந்து ஓசில கொடுக்க போறானுங்க கேச. ஜுஜுட்சு கைஷின் பேட்டில் கார்டு அப்புறம் நிறைய சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நம்ம முன்னாடியே வந்து பாத்துருக்கோம் கேச. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்குப்பா கேச. கோஜோ பண்டல் இருக்கு இல்லையா கேச. சத்துரு கோஜோ அந்த பண்டல் 200% வந்து கன்ஃபார்ம் பா. டோக்கன் டவர் ஈவெண்ட்ல தாங்க வந்து வரப்போகுது. அது கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க கேச. இன் கேம் சேஞ்சஸ் எல்லாம் நான் உங்களுக்காக வந்து காட்டுறேங்க கேச. ஜுஜுட்சு கைஷின் வரும்போது பிஆரும் சிஎஸ்ஆரும் இப்படி தாங்க இருக்கும் கேச. பிஆர்லயும் நிறைய சேஞ்சஸ் வரும், சிஎஸ்ஆர்லயும் நிறைய சேஞ்சஸ் வந்து வரப்போப்பா. நீங்க வந்து பாருங்க கேச. பிஆர்ல பாத்தீங்க அப்படின்னா யூஜியும் அதுக்கப்புறம் நொபேரா போட்டோ வந்து போட்டிருக்கானுங்க. சிஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மிகுமி கேச. மிகுமி ஃபுஜிகாராவையும் அதுக்கப்புறம் சத்துரு கோஜோ போட்டிருக்கானுங்க. அதே மாதிரி பிஆர்ல பாத்தீங்க அப்படின்னா பர்முடான பீக்கே வந்து மாற போகுதுப்பா கேச. பீக் பாத்தீங்க அப்படின்னா ஜுஜுட்சு கைஷின்காக ஒரு பீக் வந்து வரப்போகுது. நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் கேச. அந்த பீக்கை வந்து பாருங்க கேச. பீக்கோட சேர்த்து அந்த யூஜி இத்ததிரி பண்டலையும் வந்து பாருங்களேன். அந்த பண்டல் அதுக்கப்புறம் அந்த பிளேஸ் அதுக்கப்புறம் அந்த கேம் பிளே எல்லாம் வந்து பாருங்க கேச. எப்படி இருக்கு பாத்தீங்களா? சும்மா முரட்டுத்தரமா வெறியா வரப்போகுது. இந்த ஜனவரிக்கு இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு இருக்குப்பா கேச. செம்மையா வந்து இருக்க போகுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லைட்டா பவருமே இருக்குங்க கேச. அது என்னங்க நியூ ஜுட்ஸ் எல்லாம் வந்து அன்லாக் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டி எல்லாம் வந்து வந்துட்டு இருந்துச்சு கேச. இது பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி நினைக்கிறேன் கேச. த்ரஸ்ட் எனர்ஜியா இருக்கும். இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வந்து வரப்போப்பா கேச. நியூவா ஈவென்ட்ஸ் எல்லாம் வந்து வரப்போகுது. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்குங்க கேச. ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். உண்மையான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் கேச. ட்ரூவான அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கப்பா கேச. 1 மில்லியன் பக்கத்துல தான் இருக்கு கேச. எனக்கும் ஆசை இருக்கு இல்லையா 1 மில்லியன் நம்ம சேனல் போகணும் இல்லையா கேச. கிட்டத்தட்ட 6 வருஷமா வளர்ச்சிட்டு இருக்கேன். தயவுசெய்து கொஞ்சம் ஆளாளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். மறக்காம கொஞ்சம் பண்ணி விடுங்கப்பா கேச. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா HTT எவன்ல டெய்லி நான் டைமண்ட்ஸ் கிவ் அவே வந்து கொடுத்துட்டு இருக்கேன் கேச. 2 வீக்லியே டெய்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரீயாவே நான் கிவ் அவேவா வந்து கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா கேச. மறக்காம போயிட்டு அந்த சேனல்ல வர வீடியோஸ் டெய்லி வந்து பாருங்க. உங்க UID மட்டும் வந்து கவுண்ட் பண்ணி வைங்க கேச. அந்த சேனல்ல அந்த மாதிரி வந்து பண்ணுங்க ரைட்டுங்க. நான் அப்படியே வந்து கிளம்புறேன். நாளைக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்கு கேச. நாளைக்கு வந்து பாப்போம். சேஃபா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. நான் அப்படியே வந்து கிளம்புறேன். ஸோ டாடா பை.